தி பிக்கஸ்ட் கிளாஸ் ரைவல்ரி அப்படின்னு எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் கடந்த காலங்களில் இந்தியா தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பெரிதும் எதிர்பார்ப்புக்கிடையில் இன்று கொழும்புவில் நடைபெறுகிறது. கொழும்பு ஆர் பிரேமதாசா ஸ்டேடியம் டைமென்ஷன்ஸும் பெருசு, கொஞ்சம் ஸ்லோ ட்ராக் வேற, பால் நின்று வரும். 70 180 அடிச்சாலே ரொம்ப பெரிய விஷயம். டுடே அபிஷேக் சர்மா ரிட்டர்ன் ஆகுறாரு. பாகிஸ்தான் பக்கம் பார்த்தீங்கன்னா உஸ்மான் தாரிக்னு ஒரு பவுலர் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ்ல. ஸ்டைடாம்ல பவுல் பண்றாரு. அது கொஞ்சம் ஆடுறதுக்கு கஷ்டமா இருக்கும், பால் கொஞ்சம் நின்று வரும். நம்ம பக்கம் ரிங்கு சிங்குக்கு பதிலாக குல்தீப் யாதவ் ஆடுனா பெட்டரா இருக்கும். குல்தீப் யாதவ் பிளஸ் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் இந்த சைடு போட்டா பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் கதை இறங்கிடுவாங்க. இந்தியாவுக்கு மற்றொரு ஆப்ஷன் இருக்கு. ரிங்கு சிங்கோட பிளேஸ்ல வாஷிங்டன் சுந்தர் ஆடினா டீம் இன்னும் கொஞ்சம் காம்பினேஷன் பெட்டரா இருக்கும். பேட்டிங்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும், பின்னும் போடுவாரு. வாஷிங்கும் ஒரு ஆப்ஷன்ல இருக்காரு. ரிங்கு ஆடுவாரா இல்ல குல்தீப் ஆடுவாரான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேட்டிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பாகிஸ்தான் பக்கம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபர்கான் அந்த விக்கெட்டை கலட்டினா போதுங்க. அடுத்து பாபர் அசாம்லாம் சொல்ல தேவையில்லை, தட்டி தட்டி தான் ஆடுவாப்ல. அப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு பாகிஸ்தான்ல பேட்டிங் இல்லதான். இந்தியா வர்சஸ் ஸ்காட்லாந்து மேட்சப்ப நம்மளுக்கு உஸ்மான் தாரிக்கா பிராக்டிஸ் பண்ற மாதிரி எராஸ்மஸ் பவுலிங் பண்ணாருங்க. அது நல்லதுதான் வச்சுக்கோங்க, பிராக்டிஸ் மாதிரி இருக்குமே உஸ்மான் தாரிக்கா ஆடுறதுக்கு. டுடே மேட்ச்ல யாரு வின் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.